ஈரோடு மாவட்டம் வெண்டிப்பாளையம் அருகே தேர்தல் நடத்தை விதிகளை மீறி பைக்கில் கொண்டு செல்லப்பட்ட 1,34,150 ரூபாய் ரொக்கம் உரிய ஆவணங்கள் இல்லாததால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் பாபுவிடம் கேட்கலாம். பாபு, இப்போ தேர்தல் நடத்தை விதிமுறைகளை அமல்படுத்துவதற்கு என்னென்ன முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன? இந்த பறிமுதலை பொறுத்தவரைக்கும் என்னென்ன விவரங்கள் தெரிய வந்திருக்கு? ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டதை அடுத்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்தன. இதனை அடுத்து தேர்தல் நடத்தும் அதிகாரியான சிவகுமார் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் குறித்து மக்களுக்கு சில அறிவுரைகளை வழங்கியிருந்தால் அதில் ஒன்றாக சுமார் 50,000 ரூபாய்க்கு மேல் பணத்தை ரொக்கமாக எடுத்து செல்லக்கூடாது என்றும் அவர் எடுத்து செல்ல அதை பறிமுதல் செய்யப்படும் என தெரிவித்திருந்தனர். இதற்காக பணங்கள் எங்காவது எடுத்து செல்லப்படுகிறதா என்பதை குறித்து கண்காணிக்க இருப்பதற்காக நிலைக்குழு, நிலை கண்காணிப்பு குழு, பறக்கும் படை என பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டு அதில் ஒவ்வொன்றும் ஒரு எஸ்ஐ தலைமையிலான குழுக்களும் அமைக்கப்பட்டு சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே இன்று ஈரோடு வெண்டிப்பாளையம் பகுதியில் நிலை கண்காணிப்பு குழுவினர் சோதனையில் ஈடுபட்டிருந்த போது கரூரை சேர்ந்த பைனான்ஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த கவின் என்பவர் எந்தவித ஆவணங்களும் இன்றி சுமார் 1,34,150 ரூபாய் கொண்டு வந்ததை அடுத்து அவரிடம் சோதனையில் ஈடுபட்டனர். சோதனையில் அவர் கொண்டு வந்த பணத்திற்கு எந்த விதமான ஆவணமும் இல்லாமல் இருந்ததை அடுத்து நிலை கண்காணிப்பு குழுவினர் அதை பறிமுதல் செய்து ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். மாநகராட்சியை சேர்ந்த அதிகாரிகள் பணத்தை எண்ணி அதை ஈரோடு கருவூலத்தில் ஒப்படைத்துள்ளனர். பணத்துக்குரிய ஆவணங்களை கொண்டு வந்து பெற்றுக் கொள்ளுமாறு கவிஞரிடம் காவல்துறையினர் அறிவித்துள்ளனர். அக்னேயா, பணம் பறிமுதல் குறித்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பாபு. சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை தடை விதித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பழனிக்குமாரிடம் கேட்கலாம். பழனிக்குமார், இந்த தடை எதனால் விதிக்கப்பட்டிருக்கிறது? சுற்றுலா பயணிகளுக்கு எதன் மூலமாக இது சார்ந்த தகவல் அளிக்கப்படுகிறது? அபிநயா, தேனி மாவட்டத்தின் மிக முக்கிய சுற்றுலா தலமாக கருதப்படுவது கம்பம் அருகே உள்ள சுருளி அருவி. இந்த சுருளி அருவியானது ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் அமைந்துள்ளது. இந்த நிலையில்தான் நேற்றிரவு அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான மேகமலை வனப்பகுதியில் பெய்த கனமழையினால் இன்று அருவியின் நீர்வரத்து அதிகரித்து திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கு கம்பம் கிழக்கு வனத்துறையினர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளனர். தொடர்ந்து அருவியின் நீர்வரத்து சீராகும் வரை இந்த தடை நீடிக்கும் என கம்பம் கிழக்கு வனத்துறையினர் அறிவிப்பு வெளியிட்டு தகவல் தெரிவித்துள்ளனர். அபிநயா, அருவிக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளை அருவியின் பகுதிக்கு செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டு அங்கே அருகே உள்ள சிற்று நீரோடைகளில் சென்று பார்த்து செல்லுமாறு அறிவுறுத்தி செல்கின்றனர். அபிநயா, சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கின் காரணமாக அங்கு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. சார்ந்த விவரங்களுக்கு நன்றி பழனிக்குமார்.